எங்கள் தலைவருக்கு வந்து எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மீடியாக்களை வைத்து எப்படி வந்து ஒரு நடிகர்களை வைத்தெல்லாம் அவரை காரணம் செய்து அவரை இழிவுபடுத்தினாலோ அதே வேலையை செய்வதற்கு திமுக தயாராயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆபாச பேச்சாளர்கள், போஸ் வெங்கட் போன்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பேச வைக்கிறது, காமெடி நடிகர்களை வைத்து பேச வைப்பது, பாக்யராஜ் இது போன்ற நடிகர்களை வைத்து பேச வைப்பது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பவர் ஸ்டார் வச்சு பேச வைக்கிறது, அவரெல்லாம் யாரும் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது, அரசியல் பேச வந்துட்டாரு. புரியுதுங்களா? இப்படிப்பட்டவர்கள்லாம் வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன செய்ய முயற்சி செஞ்சாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய கூத்து நீங்க கவனிக்கணும். தலைவர் ஓகே, என் கட்சியோட தலைவர் உச்ச நட்சத்திரமா இருக்காரு, உச்ச பிரபலமா இருக்காரு, மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றவருக்கு நீங்க இந்த போற வேலையை செய்றீங்க. அது எடுபடாதுன்னு தெரிஞ்சு நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாவம் யார் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், எங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எங்களுக்கு எதிராக நாங்க எங்க பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, பேசக்கூட வேணாம். அவர் வந்து ஒரு விழாக்கள் நடக்குது, அதை மேற்பார்வையிடுறாரு, போறாரு, வராருன்னா அவருடைய செய்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தப்பா காட்டிட முடியாதா? அவர் கோவப்படுறதையோ இல்ல ஒரு சிரிக்கிறதையோ இல்ல பேசுறதையோ ஒரு ரியாக்ஷன்ஸ் கூட தப்பா காட்டிட முடியாதா? அப்படின்னு ஒரு கூட்டத்துக்கு சம்பளம் கொடுத்து திமுக வேலை வாங்கிட்டு இருக்கு. ஒரு கூட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு திமுக ஃபண்டிங் பண்ணி இந்த கூட்டத்தோட வேலை என்னன்னா, பொதுச் செயலாளர் என்ன பண்றாருன்னு பாருங்க. அவர் வந்து ஏதாவது சிரிக்கிறாரா, அதை ஏதாவது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் பண்ண முடியுமா பண்ணிடுங்க. அவர் எங்கேயாவது கொஞ்சம் கோவமா இருக்காரா, அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் பண்ணிடுங்க. அவர் எதையாவது பேசுறாரா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் கார்டு இந்த வீடியோக்கு உழைக்கு போடு. இந்த